அப்படி பண்ணியாச்சு. அவ்வளோதான். அடுத்த டைம் என்ன பண்ணுவேன் சொல்லி எடுத்து பரவாயில்ல. நம்ம காதை மூட்டு போடா. ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கீங்க கேட்கும். கேமரா நின்று என்னது என்ன பட்டது பேசும்போதே கூடவே பேசுவோம் அப்படி. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டே இருப்போம் அந்த மாதிரி. Welcome back to Yours Tastefully with Divya and Chef YKU. Okay. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் யஷ்வந்த், நீயே சொல்லு. இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் பேட்டி பர்கர் செய்ய போறோம்க்கா. சிக்கன் பேட்டி பர்கர். ஆனா அதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லு. அதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, அது நீயே சொல்லு. என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா பெரிய பர்கர் ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு இவ்வளோ பெரிய இது காமிச்சாங்க. கொஞ்சம் பெருசு. இதுதான் கொஞ்சம் பெருசு. இந்த பார்ட்டிஸோ கெட் டுகெதர் இல்லைன்னா ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பர்கர். ஓகே, இன்னைக்கு பார்ட்டி பண்ணுறோம், எல்லாம் சமைச்சிட்டு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மாவு பிசைய போகிறோம்க்கா. அதுக்காக ஒரு பவுலில் 300 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சரி, இப்போ இந்த 300 ml தண்ணியில் இதெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டா? ஓகேக்கா. ஒரு டைம் திரும்பிட்டே இருக்கும். இந்த தண்ணியில் வந்து 2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஈஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிரெட்டில் இந்த புளிச்ச வாசனை வருது அப்படின்வாங்க. நம்ம கரெக்டான அளவு ஈஸ்ட்டை ஆட் பண்ணி கரெக்டான நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வராது. ஒருவேளை ரொம்ப நேரம் நம்ம ரெஸ்ட் பண்ணணும்னு வைங்களேன், அப்போ அதில் வந்து இந்த புளிச்ச நாத்தம் அதிகமாக வரும். ஸோ இப்போ இந்த ஈஸ்ட்டு உப்பு சர்க்கரை எல்லாம் சேர்த்ததன் பிறகு இதை வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லம்ப்ஸ் இல்லாமல் பண்ணுமா? இல்லை அதெல்லாம் இல்லைக்கா, சும்மா மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் வந்து 500 கிராம் அளவு மைதா சேர்த்துக்கலாம். 300 கிராம் அளவு தண்ணிக்கு 500 கிராம் மைதா. ஸோ இப்போ மறுபடியும் இல்லை கைதான் மெல்ல அப்படியே கலக்கணும். இப்போ வந்து மாவு பிசைஞ்சாச்சுக்கா. இந்த ஒரு மாதிரி டோ ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ இப்போ டோ ஃபார்ம் ஆயிடுச்சா, இங்கே வந்து 30 ml அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் எடுத்து ரிஃபைண்ட் ஆயில் தான். இவ்வளோ எண்ணெய். இந்த மாதிரி பிரெட் சைடுலலாம் என்ன பிடிக்காதுன்னா இந்த மாவை போட்டு அதுதான் நம்ம வந்து ஈஸியாக ஹேண்ட் பிளெண்டரில் செஞ்சிடலாம். ஆனால் இந்த பதம் வராது. அப்படி இல்லைக்கா, நிறைய பேர் வந்து செய்யல. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இனிமேல் வர வீடியோஸில் முடிஞ்ச அளவுக்கு கையிலே செய்யலாம் அப்படின்னு. இப்படி நல்லா வழுக்குன்னு பண்ணிடணும். லைட்டாக பரோட்டா செய்கிற மாதிரி. எவ்வளோ நேரம் இது இப்படி பசஞ்சிட்டே இருக்கணும்? இதை கரெக்டாக ஒரு 10 to 15 minutes பசணும்க்கா. 10 to 15 minutes. யாரும் பார்ட்டிக்கு வராதீங்க, இன்னைக்கு பார்ட்டி கேன்சல். இது எதாவது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? இல்லை அதான்க்கா. இப்போ இது வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ணால் போதும். அதை அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்து ட்ரேயில் போட்டு அது ஒரு 30 minutes ரெஸ்ட் பண்ண போதும். சரி, மூடிடுங்க. இப்போ மாவு வந்து 5 minutes ரெஸ்ட் ஆகிடுச்சு. இதை அழகாக திரட்டி எதில் வந்து இதை பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாவு கொஞ்சமாக வந்து நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த டோ கையில் ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஷாப்பிங் போர்டையும்
கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதை 2 பாதியாக கட் பண்ணுமா? இல்லைக்கா, இல்லையா? இல்லை, இது ஒரு பன் வச்சு இப்படி கட் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் தான்க்கா இன்னைக்கு வந்து பர்கர் செய்ய போகிறோம். ஸோ நாங்கள் இவ்வளோ பெரிய பர்கர் இன்னைக்கு செய்ய போகிறோம். ஓகே, அதனால அதுலேயும் கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிட்டு. ஓகே, இதை வந்து இந்த சைஸ்க்கு கொஞ்சம் ஆமாக்கா அப்படியே திரட்டி உள்ளே போட்டு, அப்போ கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெருசு பண்ணிக்கலாம். சரி, பெருசாக இருந்துச்சுன்னா மூடி கட் பண்ணிடணும் சைடில் இருக்கிறதெல்லாம். சரி, இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த ட்ரேல மாற்றிக்குவோம். என்ன அறிவாக கேள்வி கேட்குறான்ப்பா தம்பி. ஓகே, அந்த சைஸ்க்கு அவ்வளோதான்க்கா. இப்போ மறுபடியும் இதை நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வெளியவே வச்சு ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அது ரெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம இதுக்கு தேவையான பேட்டி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஆமாம், இங்கே வந்து மின்ஸ் சிக்கன் வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டாக 800 கிராம்ஸ். ஆமாம், சேர்த்துக்கலாம். மின்ஸ் சிக்கன் தான் அது. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வந்து ஸ்டோர்ஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம், ஈஸியாக கிடைக்கும். இந்த கிரேஸ், நட்ஸ் அண்ட் ஸ்பைஸ், இது இந்த மாதிரி கடையில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆனியன் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு. எவ்வளோ தேவைப்படும்? இந்த 800 கிராம் சிக்கனுக்கு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் தேவைப்படும். இப்போ அடுத்து இதில் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ கை யூஸ் பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ட்டும் கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் மேரினேட் தான் பண்ணுறோம் இப்போ. இது ஆமாங்க, இதை இப்போ பிசைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம டோ நல்லா ரெஸ்ட் ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் எக் வாஷ் கொடுத்துக்கிறேன். எதனால் இந்த எக் வாஷ் கொடுக்குறோம்? இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் செசமி சீட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறதுக்காகவா? ஓகே, வந்து சைடில் செசமி சீட்ஸ் வச்சுருக்கேங்க்கா. நம்ம இன்னைக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். அது ஏங்க சைடில் வச்சுட்டு வந்திருக்கீங்க? வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். ஓகே, பட் ஒன்று இருந்தாலும் அது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான்க்கா. இப்போது இதை நம்ம 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மேலே இருக்க அந்த க்ரஸ்ட் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஓகே, இதுக்கு வந்து ஆயில் இல்லை பட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம்க்கா. அது நம்ம விருப்பம் தான். ஓகேக்கா, இப்போ வந்து தேய்ச்சுட்டே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஆமாம், அது எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். திருப்புங்கள். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிடுவோமா? பண்ணுவோம். எந்த எது வேணுமா? அப்பா, ஓகே. சுட சுட ரெடி. நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கும் செஞ்சு தரோம். அவ்வளோதான்க்கா. இப்போ இந்த பன் ரெடி ஆகிடுச்சு.
இது அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம பேட்டி ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பேட்டி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பிளேட்டை வந்து லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் தட்டி ஆமாக்கா, இந்த வடை மாதிரி தட்டி. ஆமாம், பெரிய வடை. ஸோ நீங்கள் இந்த பர்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிளேட் மெஷர் பண்ணிட்டு அதில் வந்து இந்த பேட்டியை வந்து தட்டுங்க. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக பண்ண போகிறோமா? ஆமாக்கா, இது ஒரு பேட்டிக்கா. யானைக்கெல்லாம் உருட்டி வாயில ஐயோ ஐயோ. ஸோ இப்போ இது அப்படியே எடுத்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை வந்து ஃப்ளாட் பண்ணதன் பிறகு கொஞ்சமாக வந்து பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்படியே தடவிடும். இப்போ பேட்டி எடுத்து அப்படியே அழகாக பிளேட்டில் இது எவ்வளோ நேரம் குக் ஆகணும் யாஷ்? ஒரு சைடு வந்து ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகணும்க்கா. அவ்வளோ போதுமா? ஆமாம், அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு அதை ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணணும். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. பிகாஸ் இதில் வந்து நிறைய மீட் இருக்குல்ல, நிறைய மீட்டாக இருந்தாலும் நீட்டாக தானே இருக்கு. அது தின்னா இருக்கு. ஓகே, பட் தென் எப்படி சொல்றது, கரெக்ட் ஆகிடும். சரி, இப்போ ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து அடுத்த பக்கம் திருப்பி வர்றேன். பிரேக் ஆயிடுச்சுன்னா இல்லைக்கா, பிரேக் ஆகாத மாதிரி திருப்பணும். ஓகே, அப்படி இல்லைன்னா இன்னொரு இந்த மாதிரி பிளேட்டில் திரும்ப எடுத்துட்டு இது பண்ணிக்கலாம்ல. பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டபுள் விளக்காது. அது பரவாயில்ல, ஏன்னா பிஞ்சு தொங்குனதுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல. அடுத்து ஒரு 4-5 நிமிஷம், 3-4 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்கர் அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேட்டி குக் ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இதை அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னை லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக இல்லைக்கா, பட்டர் தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம லைட்டாக இந்த ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவே போதும். உள்ள சைடு மட்டும் டோஸ்ட், உள் சைடு மட்டும் தான். வெல் சைடு தான் டோஸ்ட் ஆயிடுச்சு அவன்ல. கேட்டேன், கமெண்ட்ல டவுட் வரும். ஓகே, உடனே ஸோ ஒரு சைடு டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே வச்சு பேனில் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பேஸையும் டோஸ்ட் பண்ணிடலாம். இதில் என்ன ஒரு 4-5 பர்கர் பண்ணலாமா இதுலையாக்கா? 4 பர்கர் பண்ணலாம். ஓகேக்கா, ரெண்டு சைடுமே டோஸ்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து மயோனைஸ். எனி மயோனைஸ் நம்ம சேனல் எங்கேயுமே போட்டிருக்கோம்க்கா. ஸோ என்ன அந்த ரெசிபி எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மயோனைஸ் எடுத்துக்கிறோம். இதை நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஓகே, மயோனைஸ் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே டொமேட்டோ ஸ்லைசஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வேணான்றவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டொமேட்டோ அரேஞ்ச் பண்ணதன் பிறகு இது மேலே இந்த பேட்டி எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வைக்கிறோம். பேட்டி சுட சுட பேட்டி. ஓகே, இப்போது இது மேலே இந்த சீஸ் ஸ்லைசஸ் இருக்கு இல்லையா, இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். வாவ், சீஸ் ரியாக்ஷன் சீஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இது மேலே வந்து லெட்டிஸ், சாரி, இதுக்கு மேலே ஆனியன்ஸ்க்கா. இப்போ வந்து ஆனியன்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ க்ரௌன் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓ மை காட், இதுலேயே ஃபைனலி இந்த க்ரௌனை வச்சு இதை க்ளோஸ் பண்ணுறோம். வாவ், அவ்வளோதாங்க்கா. இப்போ சின்ன பர்கர் ரெடி, பெரிய பர்கர் ரெடி.
ஃபைனலி நாங்கள் வந்து ஒரு மெகா பர்கர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? கரெக்ட். இதை எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இன்னைக்கு நான் வந்து டேஸ்டிங்னு இப்படி பார்க்குறேன், ஆஃப் ஸ்க்ரீனில் தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா இது வந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு பார்ப்போமா? நல்லாவே வெயிட்டாக இருக்கும். செம்ம வெயிட்டாக இருக்குது பர்கர். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஒரு 4-5 பேர் தாராளமாக இதை வந்து 4-5 பேர் 5லேருந்து 6 பேர் 5லேருந்து 6 பேர் சாப்பிடலாம். அப்படியே ஸ்லைஸ் போட்டு நீங்கள் சூப்பராக சாப்பிடுங்க. ஃபுல்லாக வந்து என்னெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரெகுலர் டிஷ் கிடையாது, பட் ஒன்ஸ் இன் அ டைம் நம்ம வந்து ஜாலியாக அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் அப்போலாம் வந்து கண்டிப்பாக இது சூப்பர் ரெசிபியாக இருக்கும். ஆமாம், அப்படியே வந்து செஞ்சு காட்டி நீங்கள் அசத்திடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். Until then, this is Divya and Chef YKU signing off from yours tastefully.